விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தலைவரா, இரண்டு தலைவர்களா? ஆதவ் அர்ஜுனா மீது திருமாவளவன் நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என அண்ணாமலை கேள்வி. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தலைவரா, இரண்டு தலைவரா? மேடையிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிய பிறகு கூட ஒரே கட்சியில துணை பொதுச் செயலாளரும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கிறாங்கன்னா, என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த கட்சி அந்த லாட்டரி விற்பனை செய்யக்கூடியவருடைய மருமகனுடைய கையில தான் அந்த கட்சி இருக்கு. நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்றுதான் சென்னைக்கு வந்தார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டு குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். அவர் நீதிமன்ற அனுமதியோடு தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார். சட்டப்பூர்வமாகத்தான் அனுமதி பெற்றிருக்கிறார். அவரை மராட்டிய மாநிலத்தில் பல நிகழ்ச்சிகளுக்கு எல்லோரும் அழைக்கிறார்கள். அவரை மேலும் தீவிரவாத முத்திரை குத்தி அந்நியப்படுத்த முயற்சிப்பது அநாகரிகமான அரசியல். பாஜக இது போன்ற அரசியலை தமிழ்நாட்டுக்கு வடக்கே வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர தமிழ்நாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆதவ் அர்ஜுனா கட்சி பொறுப்பில் தான் இருக்கிறார், இப்போதும் தொடர்பில் தான் இருக்கிறார். நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் திருமாவளவன் பதில். அவர் கட்சியில் தான் இருக்கிறாரு, பொறுப்பில் தான் இருக்கிறாரு, தொடர்பில் தான் இருக்கிறார். ஆனால் இது சம்பந்தமா நாங்கள் உயர்நிலைக்குழுல பேசியிருக்கிறோம். அது பற்றி அவரிடத்தில் இன்னும் நாங்கள் எந்த தகவலையும் சொல்லவில்லை. அறிவிப்பை வெளியிடுவோம். விழுப்புரத்தை தொடர்ந்து கடலூர், புதுச்சேரியில் ஆய்வு செய்த மத்திய குழு. 2000 ரூபாய் நிவாரணம் தேவையில்லை, வெள்ள பாதிப்புகளிலிருந்து வாழ்வாதாரத்தை காக்க நிரந்தர தீர்வு தேவை என வலியுறுத்தும் மக்கள். புதுச்சேரியில் மத்திய குழுவுடன் வந்த சபாநாயகர், ஆட்சியரை முற்றுகையிட்ட பொதுமக்கள். வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது ஒருவர் கூட வராதது ஏன் என வாக்குவாதம். நீங்க தாதுக்காரு, நீங்க இன்னொன்னு அங்க காட்டுறதா, சும்மா இடத்துல எடுத்து காட்டுங்க. எங்க வருவாங்க? பெஞ்சல் புயல் பாதித்த வட மாவட்டங்களில் மட்டும் நிவாரணத் தொகை வழங்குவதில் பாரபட்சம் ஏன்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. எல்லாத்திற்கும் முக்கியமான கேள்வி கடலூர் மாவட்ட மக்களும் விழுப்புரம் மாவட்ட மக்களும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மக்கள் கேட்கிற கேள்வி, எங்களுக்கு ஏன் 2000 ரூபாய் கொடுக்குறீங்க? சென்னையில மிக்ஜாம் புயல் பாதிப்பு, சென்னை மக்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்தீங்களே. தூத்துக்குடியிலே வெள்ளம் பாதிப்பு, அவங்களுக்கு 6000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு. ஆனா கடலூர் மாவட்டத்தில் ஏன் 2000 ரூபாய் கொடுக்குறீங்க? சென்னையில் மனநலம் குன்றிய மாணவியை 10க்கும் மேற்பட்டோர் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி பெறுவதை விரும்பாததாலேயே விஸ்வகர்மா திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற பள்ளி நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திட்டம் என்னன்னா, திருப்பி குலக்கல்வி. அப்பா என்ன வேலை பார்த்தாரோ, தாத்தா என்ன வேலை பார்த்தாரோ அதே வேலை பாரு அப்படின்னு ஒரு விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. நம்முடைய மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றத்துக்காக இந்த திட்டத்துடைய ஒரே நோக்கம். நம்முடைய முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காங்க, எந்த காலத்திலையும் நாங்க தமிழ்நாட்டில் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை நாங்கள் துவங்க மாட்டோம். திருவண்ணாமலை மகாதீபத்திற்கான கொப்பரை கொண்டு செல்லும் பாதை சேதம். 2500 பக்தர்கள் மலை ஏறுவது கடினம் என வல்லுநர் குழு தகவல்.
டெல்லி நோக்கி புறப்பட்ட விவசாயிகள் பேரணி கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதால் தற்காலிகமாக நிறுத்தம். 8 பேர் காயமடைந்த நிலையில் விவசாயிகளை அமைதிப்படுத்தும் விதமாக பூக்களை தூவிய காவல்துறை. சிரியா தலைநகரை கைப்பற்றிய கிளர்ச்சி குழு. விமானத்தில் தப்பிய அதிபர் பஷார் அல் அசாத். வீழ்த்தப்பட்ட சிலைகள், சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட கைதிகள். சிரியாவில் நிலவும் குழப்பம் தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் மத்திய வங்கியை கொள்ளையடித்த கும்பல். கார்களையும் வாகனங்களையும் கொண்டு வந்து மூட்டை மூட்டையாக பணத்தை அள்ளிச் செல்லும் கிளர்ச்சியாளர்கள். அடிலைட் டெஸ்டில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அமோக வெற்றி. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதில் இந்தியாவுக்கு மேலும் நெருக்கடி.